மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள், மாயை மறைய வெளிப்படும் பொருள், மாயை மறைய மறைய வல்லாருக்கு கருத்தில்லை காயம் இல்லை தானே. மாயை மாயா, இல்யூஷன். இல்யூஷன் என்றால் ஃபால்ஸ் அப்பியரன்ஸ், தவறான தோற்றம், மிஸ்லீடிங் பெர்செப்ஷன், தவறான எண்ணம், தவறான கருத்து. உண்மை இல்லாத உண்மை மாதிரி காட்டுறதுதான் மாயா. இல்லாத ஒன்றதை இருக்கிற மாதிரி காட்டுறதுதான் மாயா. உதாரணத்துக்கு நீங்க ஹைவேஸ்ல பைக்ல போயிட்டு இருக்கீங்க, உச்சி வெயில், ரொம்ப தண்ணி தாக்கம் எடுக்குது உங்களுக்கு. இப்ப கையில பணம் இருக்கு, ஆனா தண்ணி பாட்டில் எடுப்போம் மறந்துட்டீங்க. சுத்தி பாக்குறீங்க, எந்த தண்ணி கடையும் கிடையாது, எந்த கடையுமே இல்லை. என்ன பண்ணுவீங்க? ஆனா தூரத்துல பாக்குறீங்க நிறைய தண்ணி தருது. எங்க தருது? நடு ரோட்ல தருது தண்ணி. அந்த தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு போகும்போது அங்க தண்ணி இருக்குமா? இருக்காது. அதுதான் காணல் நீர், மிராஜ். பாத்துறீங்களா? ஹைவேஸ்ல தண்ணி நிறைய இருக்கும், ஆனா தண்ணி எடுத்து குடிக்க முடியாது. ஏன்னா அது காணல் நீர், காண்பதற்கு மட்டும்தான் இருக்கு, ஆனா இல்ல. ரெயின்போ பாத்துறீங்களா? அது என்னது? ஆப்டிக்கல் இல்யூஷன், காட்சி மாயை. வீட்டுல சோஃபால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கீங்க, இல்ல உங்க பிள்ளைங்க கூட அப்பா அம்மா கூட வீடியோ கேம் விளையாடுறீங்க. கையில ஜாய்ஸ்டிக் வச்சுங்க, ஜாயா விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு கார் ரேஸோ ஒரு பைக் ரேஸோ பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாவே நீங்க கார்ல உட்காந்துருக்கீங்களா? உண்மையாவே நீங்க பைக்ல உட்காந்துருக்கீங்களா? இல்லையே. அப்பயா ஜாய்ஸ்டிக்ல வெறும் ஃபிங்கர்ஸை வச்சு மூவ் பண்ணாலே போதுமே. எதுக்கு உடம்பு ஆடுது, தலை அந்த பக்கம் சாயுது? அந்த வண்டி போற திசையில ஏன் பக்கத்துல ஏன் உங்க உடம்பு உருளுது, பரளுது, தரையில பரல்றீங்க, சோஃபால குதிக்கிறீங்க? அங்க அடிச்சா நீங்க என்ன உடனே அடிச்ச மாதிரி கத்துறீங்க? எதனால? இது என்ன காரணம்? மேனிபுலேஷன் ஆஃப் பெர்செப்ஷன் த்ரூ விஷுவல் அண்ட் ஆடிட்டரி. நீங்க பார்க்கிறது கேட்கறது இது ரெண்டுத்தையும் பிரைன் உள்ள வாங்கி மேனிபுலேட் பண்ணுது. மாயா, illusion. It appears to be one, the reality is different, but the reality is different. That is Maya. ட்ரிக் பண்ணினே இருக்கு எந்த நேரமும். உங்க மாயா ட்ரிக் பண்ணி வச்சுட்டே இருக்கு. இப்போ உங்கள்ட்ட ரெண்டு கேள்வி. மாயா உண்மையா இல்லையா? மாயா இருக்கா இல்லையா? இருக்கு ஆனா இல்ல, வரும் ஆனா வராதுன்ற மாதிரி பதில் இல்லாம இருக்கா இல்லையா, உண்மையா இல்லையா? இதுக்கு பதில் என்னன்னா, மாயா உண்மையா இருக்கு, ஆனா மாயா உண்மை கிடையாது. புரியுதுங்களா? மாயா உண்மையா இருக்கு, மாயை உண்மையா இருக்கு, ஆனா மாயை உண்மை கிடையாது. So let's go back to காணல் நீர், மிராஜ். போ அங்க என்ன பாத்தீங்க? நீங்க பார்த்தது உண்மையா? நீங்க தூரத்துல இருந்து பாக்குறீங்க, மிராஜ் பாக்குறீங்க, காணல் நீர் பாக்குறீங்க, அது உண்மை தானே? அப்ப மாயா உண்மை தானே? உங்களுக்கு தெரியுது அது உண்மை கிடையாதுன்னு, ஆனா நீங்க பார்க்கறது உண்மை தானே? காணல் நீர் உண்மையான நீர் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும், அது உண்மை கிடையாதுன்னு தெரியும், ஆனா இருந்தாலும் நீங்க பாக்குறீங்களா? அப்ப மாயா உண்மை தானே? அப்ப மாயா இருக்கு தானே? மாயா இருக்கு, ஆனா மாயா உண்மை கிடையாது. மாயா இருக்கு, ஆனா மாயை உண்மை கிடையாது. அப்ப மாயை என்பது என்ன? வெறும் கருத்து தான், கான்செப்ட் தான். இந்த உலகத்துல நீங்க எது பார்த்தாலுமே இது கான்செப்ட் தான், கருத்தா தான் இருக்கு, ஆப்ஜெக்டே கிடையாது, வெறும் சப்ஜெக்ட் தான். நீங்க இந்த பிரபஞ்சமே சப்ஜெக்ட் தான். நீங்க பாக்குற கடல், காடு, மலை, மிருகங்கள், பறவைகள், மீன், மனிதன், எந்த பொருளை பார்த்தாலும் அது வெறும் கருத்தா தான் இருக்கு. நீங்க ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க, ஷாப்பிங் மால் பார்த்தோன்னே என்ன உங்களுக்கு தோணும்? அங்க இருக்க தியேட்டர்ல படம் பார்க்கலாமா தோணும், இல்ல ஏற்கனவே அங்க வந்து அனுபவம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அங்க இருக்க கடையில ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு தோணும், இல்ல கடையே வைக்கலாமான்னு தோணும், இல்ல மாலை வாங்கலாமா, இது மாதிரி மால் கட்டலாமா, தியேட்டர் கட்டலாமா, அது மாதிரி கார் வாங்கலாமா, இல்ல அந்த இடத்தை வாங்கலாமா. அப்ப என்னது? ஏற்கனவே உங்க மனதில் இருக்கிற அனுபவம், தேவை, மெமரி, இதை பொறுத்து ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொன்றத சிந்திக்கிறான். இது வந்து என்ன தெரியுது? இந்த 5 புலன்களும் உங்க மனமும் சேர்ந்து மாயை உருவாக்கி வைக்குது. இந்த மாயை மனதால் உருவாக்கப்பட்டது இந்த 5 புலன்களாக உண்மை என்று உணர்து. ஆனா ஆக்சுவலா இது வெறும் சப்ஜெக்ட் தான், கருத்து மட்டும் தான், இது ஆப்ஜெக்ட் கிடையாது. வீக்கெண்ட்னா படத்துக்கு போகலாம், தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றீங்க, குடும்பத்துல பேசி வச்சிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசி வச்சிருக்கீங்க, படத்துக்கு போகலாம். எதுக்கு படத்துக்கு போறீங்க? உங்களுக்கு போர் அடிக்குது, ஹாப்பியா இருக்கலாம், தியேட்டருக்கு போறீங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே நீங்க பார்க்க போறது ஒரு உண்மை இல்லைன்னு. நீங்க பார்க்கிற படம் உண்மை இல்லை தானே? அது யாரோ எதிர்க்காது, அதாவது நடிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிற படம் எடுத்து ரிலீஸ் பண்றாங்க, நீங்க அதை பாக்குறீங்க. உண்மை இல்லாத ஒன்றத்தை எதுக்கு நீங்க பார்க்கணும்? பார்க்காத இருந்தது எல்லாமே இருந்தாலும் போய் பாக்குறீங்க. சரி, உண்மைதான் இல்லைன்னு தெரிஞ்சுதான் போறீங்க, இருந்தாலும் டைம் பாஸ்க்கு போறீங்க, ஓகே. ஆனா அந்த படத்துல துக்கம் நடந்தா நீங்க அழுவுறீங்க, அந்த படத்துல சந்தோஷம் ஜோக் நடந்தா நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? அது உண்மை கிடையாது.
இப்படி இருக்கக்கூடாது, அப்படி வாழணும், அவன மாதிரி அது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அந்த படத்துல என்ன சொல்றாங்களோ அது கூட கலந்து போயிடுறீங்களே. ரொமான்ஸ் ஆகுறீங்க, சந்தோஷமா ஆயிடுறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாவும் ஆகுறீங்க. ஏன்டா அந்த படத்தை பார்த்தோன்னு 4 நாள் ஸ்ட்ரெஸ்ஸா வேற இருக்கீங்க. அது உண்மையே இல்லை. உண்மை இல்லாத விஷயத்தையும் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சோம், உண்மை இல்லாத விஷயத்த பார்த்து அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சோம், ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும்? அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனிபுலேஷன் ஆஃப் பெர்செப்ஷன் த்ரூ ஆடிட்டரி அண்ட் விஷுவல். இது ஒவ்வொரு மொமெண்ட்டும் உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கு. இதுதான் உங்க வாழ்க்கையில் எப்படி அந்த படத்துல டிராமா பாக்குறீங்களோ அதே டிராமா தான் உங்க வாழ்க்கையிலும் நடந்து கொண்டே இருக்கு. என்னன்னா வேற யாருக்கும் நடக்குது, அதனால பார்த்துட்டு கொஞ்ச நாள்லயே கொஞ்ச நேரத்திலேயே வெளியே வந்துருக்கீங்க. இதே உங்க வாழ்க்கையில இப்ப வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில யார் வீட்லயும் எந்த பிரச்சனையும் நடந்தா, யார் வீட்டுல ஏதோ சந்தோஷம் நடந்தா பார்த்துட்டு என்ஜாய் பண்றீங்க, இல்ல கஷ்டப்படுறீங்க, விட்டுறீங்க. ஆனா அந்த கஷ்டம் துக்கம் இது எல்லாம் உங்களுக்கே நடக்கும் போதுதான் முடியல. இப்ப மாயாவை புரிஞ்சிக்க முடியல. ஏன் மாயாவை புரிஞ்சுக்க முடியல? சரி, மாயம் ஒத்துக்க முடியுதுப்பா, கொஞ்சம் டவுட்ல ஒத்துக்கிற, ஆனா இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியலையே, ஃபுல்லா ஏத்துக்க முடியல. ஏன்? உங்க ஈகோ பண்ற டெக்னிக் இருக்கு, உங்க ஈகோ பண்ற வேலை இருக்கு. ஈகோ பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. இந்த ஈகோவும் நீங்க உருவாக்குறதுல பிறர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை நீங்க ரிசீவ் பண்ணி அதை நம்பிட்டு அதை கூட வாழ்ந்துருக்கீங்க. இந்த ஈகோ தான் இந்த மாயை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, போகும்போது ஒரு கோயிலை கிராஸ் பண்றீங்க, பஸ்ல விண்டோ சீட்ல உட்காந்துருக்கீங்க, கோயில் கிராஸ் பண்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கோயில் ஏதோ ஒண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க, அந்த கோயிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சர்ச்சோ, மாஸ்க், இல்ல பெருமாள் கோயில், சிவன் கோயில், முருகர் கோயில், ஏதோ ஒரு கோயில் கிராஸ் பண்றீங்க. நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியோ இல்ல நீங்க வணங்குற முறையில அந்த கடவுளை, அந்த கோயிலை வணங்குவீங்க. இதே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்ன நினைப்பாரு? கோயிலு கட்டி ஊரை ஏமாத்துறாங்க, எல்லா பணத்தையும் கொடுங்குறாங்க, பக்கத்துல பழக்கடை மற்ற வியாபாரம்லாம் நடக்குது, எப்படி ஊரை ஏமாத்துறாங்க? இந்த கோயிலுக்கு போறதுக்கு பதில் வேற எங்கேயாச்சும் போய் ஸ்கூல்ல போய் படிக்கலாம், காலேஜுக்கு போகலாம், வேற ஏதாவது உழைச்சு சம்பாதிக்கலாம், எதுக்கு கோயில் வராங்க தண்டமா அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நினைப்பாரு. இதே ஒரு திருட என்ன நினைப்பான்? நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வராங்க, உண்டில் நிறைய பணம் வேணும், இந்த உண்டியை தூக்கணும், உண்டியில இருக்க பணத்தை தூக்கணும் அப்படின்னு அவன் எப்ப ஸ்கெட்ச் போடலாம், எப்படி போடலாம் அவன் யோசிப்பான். இதே ஒரு மதவெறி பிடிச்சவன் என்ன நினைப்பான்? அவனுக்கு பிடிக்காத ஒரு மதம் கோயிலா இருந்தா என்ன நினைப்பான்? இந்த கோயிலை இடிச்சு தர மாட்டோமா, எல்லா மக்களையும் குண்டு வச்சு சாவடி இப்பதான் நினைப்பான். பெச்சக்காரன் என்ன நினைப்பான்? நிறைய ஜனங்க வராங்க, இங்க நல்ல கலெக்ஷன் ஆகுது, இங்க ஒரு துண்டு போட்டு உட்காந்தா நல்லா சம்பாதிக்கலாம் நினைப்பான். சோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட தேவை, அனுபவம் பிளஸ் மெமரி, இதை பேஸ் பண்ணி தான் ஒரு பொருளை நினைக்கிறாங்க. இது கருத்து தான். இதே கருத்து ஆதி காலத்துல உருவாகி இது ஒரு ஆப்ஜெக்டா உங்களுக்கு, ஆனா வெறும் கருத்து மட்டும்தான் இங்க இருக்கு. அதுதான் மாயா. டீ டம்ளர் பாக்குறீங்க, அந்த டீ டம்ளர் என்ற வார்த்தை இல்லாம உங்களால பார்க்க முடியுமா? அதோட அர்த்தம் இல்லாம பார்க்க முடியும், அந்த கலர் இல்லாம பார்க்க முடியும், வெறுமனே டீ டம்ளர் பார்க்க முடியுமா உங்களால? எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம, எந்த ஒரு மீனிங்கும் இல்லாம உங்களால அந்த டீ டம்ளர் பார்க்க முடியும். என்னைக்கு அது மாதிரி நீங்க உங்களால ஒரு பொருளை பார்க்க முடியுதோ அன்னைக்கு இந்த மாயா வந்து வெளியே வந்து இது 100% சப்ஜெக்டிவ் மேட்டர், ஆப்ஜெக்டே கிடையாது. வெறும் கருத்து மட்டும்தான் இங்க இருக்கு. பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவ பிரம்மைவ நாற்பது. பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, பிரம்ம மட்டும்தான் உண்மை, மத்ததெல்லாம் என்ன? பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. ஜெகத்னா என்ன? இந்த உலகம். இந்த உலகம் என்றது என்ன? மித்யா. மித்யானா இல்லன்னு கிடையாது, நீங்க பார்க்குற மாதிரி இல்லைன்னு அர்த்தம். The world doesn't exist in the way you think it does. The world doesn't exist in the way you think it does. நீங்க நினைக்கிறது மாதிரி இது கிடையாது, மாயை. அப்ப எதுதான் இருக்கீங்க? பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவ பிரம்மைவ நாற்பது.